ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த யூஏஎன் நம்பரில் வந்து எப்படி கேஒய்சி நம்ம வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது, எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கேஒய்சியில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு யூஏஎனை கிரியேட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி அதற்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்கள் உள்ள அதுக்கு பிறகு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி நாமினேட் அதன் பிறகு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் இருக்கு. அதன் பிறகு பிஎஃப்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயர் ஷேர் என்ன பிஎஃப் நம்ம எப்படி வந்து ஃபுல்லா கிளைம் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ வந்து மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன், ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். நீங்க ஸ்டார்டிங் இப்பதான் நான் யூஏஎன் நம்பரை எப்படி கிரியேட் பண்றதுனே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் எளிமையா புரியுற வகையில தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய பெல் ஐக்கன் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி தெரியும், இந்த வெப்சைட் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதுல எரர் வரதுக்கு மேக்ஸிமம் இப்போ வந்து வாய்ப்பு கம்மி தான். முதல் விஷயமா, இந்த வெப்சைட்டுக்கு வந்த பிறகு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து யூஏஎன் நம்பர் எனக்கு தெரியல, அந்த பாஸ்வேர்டும் எனக்கு தெரியல. சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு யூஏஎன் நம்பர் தெரியணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல நோ யுவர் யூஏஎன் நம்பர் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதற்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஆதார் ஓடிபி போடணும், ப்ராசஸ் உங்களுக்கு மொபைல் ஓடிபி வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லாம சிம்பிளா உங்களுக்கு குயிக் ப்ராசஸ் வித்தின் 2 minutesல வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு யூஏஎன் நம்பர்ல என்ன நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ மொபைல் நம்பர் அதை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதை என்டர் வந்து பண்ண பிறகு கீழே உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு மெம்பர் ஐடியா, பேன் கார்டா இல்ல ஆதார் கார்டான்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு நான் ஆதார் கார்டு கிளிக் பண்ணிட்டு என்னுடைய ஆதார் நம்பரை நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்கு, கேப்சாவை வந்து நான் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட் அண்ட் வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓடிபி எனக்கு சென்ட் ஆயிருக்கு, அந்த ஓடிபியை நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ண பிறகு எனக்கு யூஏஎன் நம்பரை உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. இதுல நீங்க காப்பி பண்ணிக்கிறதுனால சைட்ல காப்பி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்டா நீங்க பாஸ்வேர்டு தெரியும், எனக்கு யூஏஎன் நம்பர் தான் தெரியல அப்படின்னா டைரக்டா லாகின் வந்து கொடுங்க. இப்போ எனக்கு பாஸ்வேர்டும் எனக்கு வந்து தெரியல, ஸோ நான் பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபர்கெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிட்டு இப்போதான் உங்களுக்கு என்டர் ஆயிருக்கு, அந்த யூஏஎன் நம்பரை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய யூஏஎன் நம்பர்ல எப்படி நேம் இருக்கோ சேம் அதே மாதிரி இதில் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க தவறுதலா நீங்க வந்து இனிஷியலியோ இல்லை உங்க ஃபாதர் நேம் பின்ன பேக்ல இருக்கிற மாதிரியோ இதெல்லாம் வந்து தவறுதலா பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு இது சக்சஸ்ஃபுல்லி ஆகாது. அதன் பிறகு உங்க யூஏஎன் நம்பர்ல கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு யூஏஎன் நம்பர்ல கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. கீழே இதெல்லாம் என்டர் பண்ண பிறகு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு கேப்சா இருக்கும், கேப்சாவை கரெக்டாக வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஹாஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சென்டட்னு வரும். இது வித்தின் உங்களுக்கு உடனுக்குடனே ஓடிபி வந்துடும். அதே மாதிரி அந்த நேமில் நீங்கள் கேப்ஸில் வந்து கொடுத்தீங்கன்னா கேப்ஸில் வந்து போடுங்க, ஸ்மால் இருந்துச்சுன்னா ஸ்மால் வந்து போடுங்க, இல்லைனா எரர் வரும். இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்கள் ஓடிபியை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நியூவாக பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஆகாது. நீங்கள் நியூவாக வந்து ஒரு பாஸ்வேர்டை மறுபடியும் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பழைய பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் வெரிஃபிகேஷன் ஓடிபி போட்டு நீங்கள் என்டர் ஆகி உள்ள வர மாதிரி இருக்கும், ஏன்னா பேக்கில் வந்து போயிடும். இப்போ நீங்கள் லாகின் பேஜில் வந்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு உங்களுடைய ஓடிபியை என்டர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து லாகின் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் உள்ள லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா 5 times உங்களால் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கூட அது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ நாமினேஷனா ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாரிசுதாரர், உங்களுடைய அம்மா அப்பா இல்லை உங்களுடைய பிரதர் இல்லை வேறு யாராச்சும் உங்களுக்கு நாமினேட்டாக போல விருப்பமாக இருக்கீங்களா, நாமினி வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம். 100% இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்திருக்கிறது கேஒய்சிக்காக. கேஒய்சி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய பேங்க் புக், உங்களுடைய பேன் கார்டு, அப்படி பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட்டை நீங்கள் வந்து கொடுத்து வெரிஃபிகேட் பண்ணுறது தான் இந்த ஒரு கேஒய்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சன் இப்போ தான் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் கேஒய்சி பண்ணால் தான் மற்ற ப்ராசஸ் நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறதோ அல்லது நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு கம்பல்சரி நாமினேட் வந்து கேட்பாங்க. இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதற்கு மேலே மேனேஜ்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கேஒய்சின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பேங்க்கு, பேனு,
பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மேஜராக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடியது பேங்க் புக்கு. கம்பல்சரி நீங்கள் வந்து பேங்க் புக்கு நீங்கள் கொடுத்தா தான் கிளைமுக்கு வந்து போகும். அதன் பிறகு பான் கார்டையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் மானிட்டரியாக இல்லை. ஸோ நீங்கள் பேங்க் புக்கை கம்பல்சரி நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். நிறைய பேருக்கு வரக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் வந்து நேம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நேமில் வந்து நீங்கள் என்ன நேமில் யூஎன் நம்பர் இருக்கோ, இப்போ பாருங்கள் இந்த நேம் வந்து இருக்குது, இந்த நேமில் தான் நீங்கள் பேங்க் புக்கையும் வச்சுருக்கோம். அப்படி இருந்தால் தான் இது உடனுக்குடனே கேஒய்சி கம்ப்ளீட் வந்து அது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுது. மேக்ஸிமம் இந்த பேங்க்கில் ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரே ரீசன் உங்களுக்கு இந்த நேமாக இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி ராங்கெல்லாம் வரலாம், அது சைட் விஷயம்லாம் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த நேமும் பேங்க் அக்கௌண்ட்டுடைய நேமும் சேமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயமா இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அகைன் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி நீங்கள் என்ட்ரு வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் ஐஎஃப்எஸ்சி என்ட்ரு வந்து பண்ணுற பிறகு இந்த இடத்துல வெரிஃபை ஐஎஃப்எஸ்சின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா ஐஎஃப்எஸ்சி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அது வந்த பிறகு ஓகே கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன பேங்க் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இதில் எங்கடா என் பேர் நான் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்பீங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டாலே நீங்கள் என்ன பேங்க்கில் நேம் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபெச் ஆகிடும். அதனால் நான் நேம் கொடுக்கலையே அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டெக் பாக்ஸ் இருக்குது, இப்போ கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பேனையும் என்டர் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு பேன் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ பேனுடைய நம்பரையும் என்ட்ரு வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதே சேம் ப்ராப்ளம் தான் இதுலேயும் வந்து வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி உங்களுடைய பேன் கார்டில் நேம் இருக்கோ அதே போல் தான் உங்களுக்கு இந்த ஒரு பிஎஃப்லேயும் நேமில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு இதுவும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழே இருக்கக்கூடிய டெக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி வந்து கேட்குது. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு வந்து பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுக்கு அப்ரூவல் வந்து ஆயிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட்டஸில் எளிமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ராசஸ்லாம் சப்போஸ் நீங்கள் கம்பெனி போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேஜே உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். அப்படி இல்லைனா இது வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் மெம்பர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லியாக கம்ப்ளீட் ஆகிடும்.